தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் நடைப்பயணம் தொடங்க இருப்பதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மாநிலம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த நடைப்பயணம் மாநிலம் முழுவதுமாக செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதவாத அரசியலை தடுக்கவும் அன்பை வளர்க்கவும் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக சற்று முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில தற்போது தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அடுத்த அந்த ஒரு மாதத்திற்கு அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு குறிப்பாக அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதே போல நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவிற்கு தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த நடைபெறும் இருக்கும் என்று தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இது தொடர்பாக கேள்வி கேட்டபோது குறிப்பாக மதவாத அரசியலை தடுப்பதற்கும் அதே போல தமிழகத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்கும் தற்போது இந்த நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நடைபயணத்தில் மேற்கொள்வது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே பாஜகவின் சார்பில் தொடர்ந்து எண் மண் எண் மக்கள் அப்படிங்கிற நடைபயணத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தற்போது காங்கிரஸ் சார்பில் நடைபயணம் மேற்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.